இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையானது வெறும் மூணு மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரிவியூவே காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பிஎன்ஜியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் பிஎன்ஜியை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா நான் இதுக்காகவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இமேஜ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, அதாவது நான் அந்த லிரிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணி இதில் எப்படி இன்புட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் ரெண்டாவது ஸ்டெப்பு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டில் ஜஸ்ட் உங்களோட இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D எஃபெக்டை மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன, நாம் அந்த இமேஜ்லாம் கட் பண்ணுறது, அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் இதில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் இல்லை ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் கலரில் ஆட் யுவர் இமேஜ் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இமேஜை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த பிங்க் கலர் ஆப்ஷன் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி இமேஜை பர்ஃபெக்டாக நமக்கு ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கான கொடுத்து இந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை ரெடி பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து நான் அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு. ஸோ அந்த ஃபாண்டும் நம்ம இதே மாதிரி குரோமில் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா டா ஃபாண்ட் அப்படின்னு இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்டுன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் எக்கச்சக்கமாக அவருக்கு ஃபாண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணி இந்த கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து 300க்கு மேலே பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றா மூவ் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்டு ஓகேனா அதுக்கு நேராக இருக்க அந்த டவுன்லோடை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஓப்பன் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்ற ஜஸ்ட்டு டச் பண்ணி இதை நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ட்ரான்ற ஃபோல்டருக்கு பதிலாக அதில் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டா அதுக்கடுத்து இதை நம்ம இன்புட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சா. ஸோ எக்ஸ்ட்ராக் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எப்பயும் போல் ஈஸியாக எல்லாமே நானே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் நம்ம வந்து ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் கீழே இருக்க அந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்டெல்லாம் காட்டும். இப்போ நாம டவுன்லோட் பண்ணதை இன்புட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் இப்போ நாம் ஒரு ஃபோல்டர் ஒன்றே கிரியேட் பண்ணி அதில் வந்து ஈஸியாக இருக்குன்றக்காக போட்டு வச்சுருந்தோம்ல. இப்போ நான் வந்து இந்த ட்ரான்ற ஃபோல்டர்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இன்புட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்னா நீங்கள் ரொம்ப போயிட வேணாம், இந்த டவுன்லோடு சிம்பிள் போட்டதுலேயே உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ஈஸியாகவே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரியே வரிசையாக மூவ் பண்ணி இருக்க எல்லா டெக்ஸ்ட்லையுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு, இமேஜும் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டார்டிங் பீட் மார்க்கில் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே ஜஸ்ட் அதை டச் பண்ணி அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் நாம் என்ன பண்ணுவோம், நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உங்களோட இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களோட இமேஜ் வந்து அரேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கடுத்து அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ இதுலேயே இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே அடுத்து எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் இனி ஃபுல்லாகவே நீங்கள்
கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் இந்த 2 இதுலையுமே ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த பேக்ரவுண்ட்ஸை வச்சு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எந்த பேக்ரவுண்ட் எது வரைக்கும் இருக்கோ ஸோ அந்தளவுக்கு ஒரே இமேஜை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துருச்சா. இதில் நிறைய பேத்துக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது ஒரு இமேஜை ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தலை வந்து கட்டாதா, அதை எப்படி இப்போ சரி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு, இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கா, அந்த புள்ளியை பிடிச்சி நீங்கள் மேலே இழுத்தாலே போதும், கட்டான பிளேஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து அதோட சைஸ் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த 3 ஆப்ஷனில் போய் சைஸ் உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணி ஃபுல்லாக வேணுமோ ஸோ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஃபுல்லாக வேணுமோ உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர இனி மீத இருக்க எல்லா அந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான வீடியோ அந்த ஃபாண்டு எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.